ராஜு அண்ணா, என்னண்ணா இடம் இது? பார்க்கவே பயங்கரமா இருக்கு. சிண்டு, இது என்னோட ஃப்ரெண்டோட வீடுடா. என்ன பயமா இருக்கா உனக்கு? சுத்தி தண்ணி, நடுவுல வீடு, கொஞ்சம் பயம்தாண்ணா. நித்யா சீக்கிரம் வாடி, முதல்ல ஏதாச்சும் வர போகுது. ஐயோ முதல்லையா? நித்யா, முதல்லலாம் இல்லப்பா, பயப்படாம வாங்க. ஐயோ நான் பாம்பை பாத்துட்டேன்டி, ஓடு ஓடு. தண்ணிக்கு நடுவுல வீடு கட்டி வச்சிருக்கோம் பாரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. வெல்கம் மை ஹோம். என்னடா மணி, எதுக்குடா எங்களை கூப்பிட்ட? ஃப்ரெண்ட்ஸ், எங்க மாமா துபாயில இருந்து எனக்கு gift வாங்கிட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் கண்ணை மூடுங்க. இப்ப தரங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ gift. இதெல்லாம் எங்க மாமா வாங்கி கொடுத்த gift. எங்க மாமா துபாயில இருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் உங்ககிட்ட காட்டலான்னு தான் உங்களை வர சொன்னேன். ஏய், துபாய் கிஃப்டா? அப்ப வேற லெவல்ல இருக்குமே. சரி மணி, உனக்கு துபாயில மாமா இருக்கிற மாதிரி நீ இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லையேடா. ஒருவேளை தூரத்து சொந்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் கீர்த்தி. நம்ம கிட்ட சொல்ல மறந்துருப்பான். வீடு வீடு. ஆமாடா, எங்க தூரத்து சொந்தம் தான்டா அவரு. மணி அண்ணா, உங்க வீடு ரொம்ப அழகா இருக்குண்ணா. உங்களுக்கு ஏசி ஃபேன்லாம் தேவையே இல்லைல்ல. ஜாலியா வெளியே வந்து உட்காந்துக்கலாம். சும்மா ஜில்லுன்னு காத்தடிக்கும். கரண்ட் பில் கூட மிச்சம்னா உங்களுக்கு. ஆமாண்டா, இந்த தண்ணி நடுவுல வீடு, ஒரு அழகான பாலம், சூப்பரா இருக்குடா இந்த ஆம்பியன்ஸ். இந்த கிஃப்ட பாக்கும்போது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, துபாயில எல்லாம் புது புது திங்ஸா இருக்கும் மணி. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். சரி வாங்க, நம்ம gift அன்பாக்சிங் பண்ணலாம். மணி அண்ணா, gift பேக்கிங் மேல ஒரு வாட்ச் மாதிரி ஒரு டிசைன் வச்சு பேக் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்குண்ணா அது பார்க்க. துபாய் கிஃப்ட்ல அதான் பேக்கிங் வேற லெவல்ல இருக்கு. டேய், இந்த கிஃப்ட பார்த்தா பெரிய ரிமோட் கண்ட்ரோல் கார் இருக்கும்னு நினைக்கிறேன்டா. சீக்கிரம் பிரிடா. இவனுங்க வேற ஓவரா பில்டப் பண்றானுங்களே. பாக்ஸ் எடுத்தாச்சு, இப்போ ஓபன் பண்ணு. என்ன இருக்குன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. சீக்கிரம் 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 சீக்கிரம். துபாய் கிஃப்ட் பெருசா இருக்கும்னு சொன்ன, இப்போ என்னடா சின்னதா இருக்கு? ஏய், நிறைய கிஃப்ட் இருக்குப்பா. அதுல ஒரு கிஃப்ட் இந்த மாதிரி இருக்கு. மத்த கிஃப்ட் எல்லாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டேய், கிஃப்ட பிரிக்கிறேன்னு தண்ணில விழுந்துற போறடா. ராஜு அண்ணா, இப்ப நம்ம பிரிக்கிறோம்ல இந்த கிஃப்ட் பாக்ஸ், இதுல வர கிஃப்ட் உங்களுக்கு தான்ண்ணா. ஆமா ஆமா, எனக்கு தான். டேய், எனக்கு வேணும்டா அந்த gift. எனக்கு பிடிச்ச green கலர் பாக்ஸ்டா. சோ அதுல இருக்கிற gift எனக்கு தான். ஏய் நித்யா ப்ளீஸ்பா, இந்த கிஃப்ட் நான் எடுத்துக்கிறேன்ப்பா. நெக்ஸ்ட் கிஃப்ட் நீ எடுத்துக்கோப்பா, ப்ளீஸ்பா. சரி நீயே எடுத்துக்கோ. பாக்ஸை ஓபன் பண்ணுங்க. வாவ், மணி ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. டேய் ராஜு, இதுதான் நீ கேட்ட. இந்தா, இத நீயே வெச்சுக்கோ. ஐயோ, எனக்கு வேணாம்ப்பா. ஏய் ராஜு, இத நான் எடுத்துக்கிறேன்டா. இது நம்ம கீர்த்திக்கு ரொம்ப பிடிச்ச கலர்டா. இத அவகிட்டயே கொடுத்துடு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த செயினை நம்ம கீர்த்தியே வச்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ராஜு. வாங்க நெக்ஸ்ட் கிஃப்ட் எடுக்கலாம். இதுல என்ன gift இருக்க போகுதோ தெரியலையே. பெரிய கிஃப்டா தான் இருக்க போகுது ராஜு, கவலைப்படாத. ராஜு அண்ணா, ஃபர்ஸ்ட் gift மிஸ் ஆயிடுச்சு. இப்ப பிரிக்க போற gift உங்களுக்கு தான்ண்ணா. டேய் சிண்டு, போன gift மாதிரி ஆகிட போகுதுடா இந்த கிஃப்ட்டும். அதெல்லாம் ஆகாதுண்ணா, இந்த gift சூப்பரா தான் இருக்க போகுது பாருங்க. சரி, பாக்ஸ பிரிடா. ஐ, இதுக்கு என்னவோ பேரு சொல்லுவாங்களே. என்னவோ தெரியல. ஆனா இந்த gift ரொம்ப சூப்பரா இருக்கு फ्रेंड्स. இந்த கிஃப்ட வச்சு ஜாலியா விளையாடலாம். ஆனாலும் வேணாம். நித்யா, இத நீ எடுத்துக்கிறியா? எனக்கு வேணாம். ஐயோ, எனக்கு வேணாம்ப்பா. தோ அந்த மணிக்கே கொடுத்துருவோம். சரி நானே எடுத்துக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் கிஃப்ட்டுக்கு போலாம். இப்போ ஓபன் பண்ண போற gift பாக்ஸ்ல இருக்க பொருள் எனக்கு தான்டா. எனக்கு என்னமோ அதுதான் எனக்கு பிடிச்ச கிஃப்ட்னு தோணுது. அப்படியா? தோணுதா? அப்போ கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும் அந்த gift. துபாய் கிஃப்ட்னா சும்மாவா? டேய் இருடா, இன்னும் கிஃப்டே பிரிக்கல, அதுக்குள்ள ஓவர் பில்டப் குடுக்குறீங்க. gift வருது. தோ வந்துடுச்சு. என்னடா உனக்கு செயினா வந்துட்டு இருக்கு? இதுதான் உனக்கு பிடிச்ச giftல? அந்த செயினை பாருடா, எவ்வளோ அழகா சூப்பர் டிசைன்ல இருக்கு. வேற லெவல்ல இருக்குடா. டேய் ராஜு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குடா. நானே எடுத்துக்கிறேன்டா. சரி நித்யா, அத நீயே எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் gift ஓபன் பண்ணுவோம். இந்த gift ஆச்சும் ராஜு அண்ணாக்கு பிடிச்ச gift மாதிரி இருக்கான்னு பாப்போம். டேய் சிண்டு, வாய மூடுடா. இப்படி பேசியே எனக்கு எந்த கிஃப்டும் செட் ஆகாம பண்ணிட்ட. சரி, பாக்ஸ பிரிடா. எடுங்க. வாவ், சூப்பரா
இருக்கு கீ செயின். ராஜு அண்ணா உங்களுக்கு வேற லெவல் கிஃப்ட்னா. ராஜு உனக்கு தாண்டா சூப்பர் கிஃப்ட். இது வரைக்கும் வந்த கிஃப்ட்லயே உந்து தாண்டா பெஸ்ட் கிஃப்ட். ராஜு அண்ணா அத கவனிச்சீங்களா? அந்த கீ செயின்ல ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டுருக்குண்ணா. நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதான் நமக்கு ஏத்த கீ செயின் வந்திருக்கு. நெக்ஸ்ட் gift எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த gift பாக்ஸ்ல இருக்கிறது என்ன தெரியுமா? கண்டிப்பா வளையல் தான் இருக்கும். எப்படி நித்யா சொல்ற வளையல் தான் இருக்கும்னு? என் மனசு சொல்லுது அதுல வளையல் தான் இருக்கும்னு. அதான் சொல்றேன். பேசுனது போதும்பா, ஓபன் பண்ணுங்கப்பா. ஏ வளையல்பா. ஹே ஹே ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா? வளையல் தான் வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரியே கரெக்ட்டா வந்திருக்கு பாருங்க. நித்யா அக்கா உங்களுக்கு ஏதோ பவர் இருக்குக்கா, அதுதான் இப்படி முன்னாடியே கரெக்டா சொல்லிட்டீங்க. ஹே ரொம்ப சூப்பரா இருக்குப்பா இந்த பேங்கிள். இத நானே போட்டுக்கிறேன். ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளையல். நித்யா நீ நினைச்ச gift உனக்கு கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். அதுவும் 2 வளையல் இருக்குண்ணா. சரி நெக்ஸ்ட் கிஃப்ட்டுக்கு போலாம். டேய் சிண்டு உனக்கு ஒரு gift போதுமா? இங்க நிறைய gift இருக்குல்ல. இந்தா இந்த gift நீ எடுத்துக்கோ. ஐ இன்னொரு gift எடுத்துக்கிட்டா? சரிக்கா எனக்கு இந்த gift ஓகே, இதையே ஓபன் பண்ணுங்க. ஹே பூத கண்ணாடிப்பா. இத வச்சு நான் என்ன பண்றது? சிண்டு இத நாம சின்னதா இருக்கிற வேர்ட்ஸ் மேல வச்சு பார்த்தா நமக்கு பெருசா தெரியும்டா. இது கண்டிப்பா உனக்கு யூஸ் ஆகும்டா. அப்படியா? எனக்கு இது பிடிச்சிருக்கு, நானே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் gift ஓபன் பண்ணுவோம் வாங்க. ஏய் எனக்கும் இன்னொரு gift பாக்ஸ் வேணும்பா ப்ளீஸ் பா. அப்ப எனக்கும் ஒரு gift பாக்ஸ் வேணும். அப்ப எனக்கும் இன்னொரு gift வேணும். சரி 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 சண்டை போடாதீங்க, ஆளுக்கு ஒரு gift பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப பிரிக்க போற gift ராஜுக்கு. ஆமா எனக்கு. ஓ அப்படியா? அப்பனா உனக்கு பிடிச்ச gift தான்ப்பா வரணும். ராஜு அண்ணா gift எடுங்க. வாவ் வாவ் கண்ணாடி வேற லெவல்ல இருக்கு. எப்பா என்னோட ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. ஸ்டைலா? அது எங்கடா அங்க இருக்கு? ஐயோ ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. எனக்கு இந்த கண்ணாடி ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நானே வச்சுக்கிறேன். ஆஹா ராஜுக்கு இப்படி ஒரு கண்ணாடியா? அழகா இருக்குப்பா. ராஜு அண்ணாவோட gift சூப்பர். வாங்க நம்ம நெக்ஸ்ட் gift ஓபன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த gift பாக்ஸ் எனக்கு தான். பார்க்கலாம் பார்க்கலாம். gift பேக்கிங் பண்ற பாக்ஸ் தான் சூப்பரா இருக்குப்பா. gift சுமாரா தான் இருக்கு. விடுறா விடுறா, இதுல என்ன இருக்குன்னு பாப்போம். ஓ மை காட் அழகா சூப்பரான கம்மல். எனக்கு இது பிடிச்சிருக்கு. இல்ல இல்ல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இத நான் யாருக்கும் தர மாட்டேன். நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒண்ணும் வேணாம். ரொம்ப அழகா இருக்கு நித்யா இந்த இயரிங்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் ராஜு. பாத்தீங்களா எவ்வளோ கிஃப்ட்ஸ். ஆனா இதெல்லாம் பார்த்தா துபாய் gift மாதிரியே இல்லையே. ஆமா நமக்கு இது வரைக்கும் கிடைச்சதெல்லாம் செயின், கம்மல், பூத கண்ணாடி, வளையல், ஹெலிகாப்டர் இந்த மாதிரி gift தான். ஒழுங்கா உண்மையை சொல்லுடா, இது துபாய் gift தானா? உண்மையை சொல்லிடுறேன். இது நம்ம பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்ல தான்ப்பா நான் வாங்கினேன். அடப்பாவி, பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்கினிய இந்த gift-அ? துபாய் giftன்னு எங்களை ஏமாத்திருக்கியா நீ? இதுக்கப்புறம் எங்க மாமா வராரு, அத்தை வராங்க, gift வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு கூப்பிட்ட அவ்வளவுதான்டா.